காலை நேரங்கள்ல ஒண்ணு வாக்கிங் இல்லைன்னா சைக்கிளிங் அப்படிங்கறத பாக்குறோம். எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமானதா இருக்கு? எது மெல்ல மெல்ல என்ன செவருக்கு வலிக்கும். அடேங்க அப்பா, எவ்வளவு கஷ்டமான கேள்வியை கேட்குறாங்க பாத்தீங்களா? இதுதாங்க தமிழக மீடியாவோட ஒட்டுமொத்த மீடியாவோட நிலைமையா மாறி இருக்கு. எல்லா பயலும் கொத்தடிமையா மாறி போயிருக்கான். இப்போ இந்த டாஸ்மாக் ஊழலை பற்றி கடந்த ஒரு மாத காலமாக பரபரப்பாக பேசப்படுது. இணையதளத்தில், சமூக ஊடகத்தில், எல்லா தளத்திலையும் மக்கள் மத்தியிலையும் இந்த பேச்சு அடிபட்டு இருக்கு. ஈடி இவங்களை துருவி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. நடிகர் நடிகைகள் எல்லாமே உள்ள இன்வால்வ் ஆயிருக்காங்க அப்படிங்கிற பரபரப்பான தகவல் வெளி வந்துட்டு இருக்கு. திமுக குடும்பத்தை சேர்ந்தவங்களுக்கு இதில் தொடர்பு இருக்கு அப்படின்னு ஈடி அவங்களையும் விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இந்த கொத்தடிமை மீடியாக்கள் இருக்கானுங்களே, இதுவரைக்கும் இந்த டாஸ்மாக் ஊழலை பத்தி ஒரு டிபேட்டை கூட நடத்தல. ஜெயம் ரவிக்கும் அவருடைய மனைவிக்கும் என்ன பிரச்சனை, அவங்களுக்கும் இவங்களுக்கும் என்ன பிரச்சனை அப்படின்னு தமிழக மக்களுக்கு சம்பந்தமே இல்லாத விஷயத்தெல்லாம் நைட்டு முழுக்க பேசிட்டு கிடந்தாங்க. பக்கத்துல டாஸ்மாக் ஊழல் நடந்திருக்கு. டேய், ஆயிரக்கணக்கான கோடி ரூபாயா மக்கள் பணத்தை, குடிமகன்களோட பணத்தை கொள்ளையடிச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா அதை பத்தியெல்லாம் இந்த ஊடகங்களுக்கு காதிலே விழாது. ஆனா நேற்று உச்ச நீதிமன்றத்தில் ஒரு உத்தரவு வருது, ஒரு இடைக்கால தடை உத்தரவு வருது. இடி ரைடுக்கு தடை அப்படிங்கிற உத்தரவு, இடைக்கால தடை உத்தரவு தான். ஆனா நேத்தையில இருந்து இந்த மீடியாக்கள் களத்துல இறங்கிட்டாங்க, வேட்டியை மடிச்சு கட்டி களத்துல இறங்கியிருக்காங்க. திமுகவுக்கு பாடுபட்டு பயங்கரமா முட்டு கொடுத்துட்டு வராங்க. திமுக இந்த வழக்கில் இருந்து தப்பிச்சது போலவும், மத்திய அரசாங்கம் மிகப்பெரிய தவறு பண்ணது போலவும், திமுக ரொம்ப புனிதமான கட்சி போலவும் இவங்க பண்ண கூத்து இருக்க கேவலமா இருக்கு. ஒரு சேனல் பாக்கி இல்லை, எல்லா சேனலும் இதை பத்தி தான் நேற்று முழுக்க பேசி வச்சது மாதிரி தலைப்பை வச்சுக்கிட்டு பயங்கரமான விவாதத்தை போட்டிருக்காங்க. உங்களுக்கு அவங்க என்னென்ன தலைப்பில் பேசுறாங்க அப்படிங்கிறத சொல்றேன். நியூஸ் 18 இருக்குல்ல, நம்மளுடைய கார்த்திகை செல்வன் இவர் திமுகவுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா திமுக காரனே சும்மா இருப்பான். ஆனா கார்த்திகை செல்வன் சும்மா இருக்க மாட்டாருங்க, உயிரையே கொடுப்பாப்ல. அப்படிப்பட்ட அறிவாலய விசுவாசி அவர் என்ன தலைப்பில் தெரியுமா விவாதம் பண்ணியிருக்காரு? வரம்புகளை மீறிவிட்டது அமலாக்கத்துறை, காட்டமாக கண்டித்த உச்ச நீதிமன்றம், டாஸ்மாக் வழக்கின் அடுத்த கட்டம் என்ன அப்படின்னு காட்டமான விவாதத்துக்கு ரெடி பண்ணியிருக்காப்ல. அந்த விவாதத்துக்கு அந்த விவாதத்தில் பேசுறதுக்கு வந்தவங்கள பார்த்தீங்கன்னா மேலும் அதிர்ச்சி அடைவீங்க. தமிழன் பிரசன்னா, வாடகை வாயன், திமுகவுக்கு முரட்டு முட்டு கொடுக்குற ஒரு திமுகவோட 200 ரூபா ஊப்பி. அடுத்து அலீம் அப்படிங்கிற திமுகவுக்கு முரட்டுத்தனமாக முட்டு கொடுக்கக்கூடிய ஊப்பி. டாக்டர் ஆர்கே ராதாகிருஷ்ணன், வெளியில் பத்திரிகையாளர் அப்படின்னு போடுவாங்க, ஆனால் முழுக்க திமுகவுக்கு சொம்படிக்கிறது தான் இந்த ஆர்கேவோட வேலை. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்திகை செல்வன், இவரையும் திமுக பக்கம் சேர்த்துக்க வேண்டியதான். இப்படி திமுகவுக்கு சாதகமானவங்களை 5 பேர் டிபேட்டில் இருக்காங்கன்னா 4 பேர் திமுகவுக்கு சொம்படிக்கிறவங்கள கூப்பிட வேண்டியது. ஒரு ஆள் திமுகவுக்கு ஆப்போசிட்டாக பேச வந்தா அவங்கள பேசுறதுக்கே அவங்களுக்கு டைம் கொடுக்கறது இல்லை. அவங்க ஏதாவது திமுகவுக்கு எதிராக சொன்னா உடனடியாக கார்த்திகை செல்வன் இடையில போய் எப்படி தவந்து போகல, எப்பாப்பா நிப்பாடுங்க, என்ன சொல்றீங்க, எங்க ஐயா எங்களுக்கு பேமெண்ட் கட் பண்ணிடுவாருப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமா பண்ணுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா புதிய தருதலை, அவங்க என்ன தெரியுமா விவாதத்தை போட்டிருக்காங்க, அனைத்து எல்லைகளையும் மீறி செயல்படுகிறது அமலாக்கத்துறை அப்படின்னு உச்ச நீதிமன்றம் கண்டனம் தெரிவிச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க டிபேட்டை அமைச்சிருக்காங்க. அதில் பேசுறதுக்கு இவங்க கூப்பிட்ட விருந்தினர்கள் யாராருன்னு பார்த்தீங்கன்னா மேலும் நியூஸ் 18 விட மிகப்பெரிய ஷாக் ஆயிருவீங்க. வழக்கறிஞர் சரவணன், திமுக இந்த வெள்ளத்துக்கு மில்டன் பாயிண்ட் எல்லாம் சொன்னாப்ல அந்த அறிவாளி. அடுத்து பார்த்தீங்கன்னா செந்தில்வேல், அரசியல் விமர்சகர். இந்த முகரக்கட்டையை பார்த்தா அரசியல் விமர்சகர் மாதிரி தெரியலையே, எப்படியெல்லாம் ஒளிஞ்சிருக்காங்க பார்த்தீங்களா? இந்த ஆளெல்லாம் பச்சையா திமுக மேடையில் ஏறி உதயநிதிக்கு சொம்படிக்கிறது, இன்பாவுக்கு சொம்படிக்கிறதுக்குன்னு ரொம்ப திமுகவுக்குன்னு நேர்ந்து விட்ட ஆளு. ஆனால் இந்த மீடியாவில் அரசியல் விமர்சகர் அப்படிங்கிற பேரில் போய் உட்கார்ந்துருக்காங்க. இப்படி புதிய தருதலை இப்படி விவாதம் பண்ணாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா வதந்தி டிவி, அவங்க என்ன தலைப்பில் தெரியுமா விவாதம் பண்ணியிருக்காங்க, டாஸ்மாக் விசாரணைக்கு தடை,
எல்லை மீறியதான் அமலாக்கத்துறை. இவங்களுடைய இந்த செய்தி வெளியிடுறது திமுகவுக்கு முட்டு கொடுக்கறது தான் எல்லை மீறி போயிட்டு இருக்கு. ஆனால் எல்லை மீறியதான் அமலாக்கத்துறை அப்படின்னு விவாதம்லாம் பண்ணியிருக்காங்க. இதை பார்க்கறதுக்கே காரி துப்புற மாதிரி இருக்குங்க. உச்சநீதிமன்றம் விதிச்சதோ இடைக்கால தடை. இடைக்கால தடை தான், அது எப்போ வேணாலும் உடையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. இந்த வழக்கை பொறுத்த அளவுக்கு திமுக வசமாக சிக்கி இருக்கிறது தான் உறுதியான தகவல். ஆனால் ஒரு இடைக்கால தடைக்கு அந்த வழக்கில் தீர்ப்பு வந்தது மாதிரி இந்த கொத்தடிமை மீடியாக்கள் கொண்டாடுறத பார்க்கல உண்மையிலே காரை துப்பணும்னு தோணுச்சுங்க. அந்த அளவுக்கு மோசமாக கொண்டாடி இருக்காங்க. அதுலேயும் பார்த்தீங்கன்னா இந்த கார்த்திகை செல்வன், மீண்டும் கார்த்திகை செல்வன்ட்ட ஏன் வரேன் அப்படின்னா, திமுகவுக்கு சொம்பு அடிக்கிறதுல மற்றவங்க கூட கொஞ்சம் லைட்டானாலும் அப்படி சூடு சோறனோட குச்ச நாச்சத்தோட கொஞ்சம் அப்படியே கேள்விகள் கேட்பாங்க. ஆனால் அந்த கார்த்திகை செல்வனுக்கு சூடு சோர்ண வெக்கம் எதுவுமே கிடையாது. அதாவது கருணாநிதிய சொல்லையில் கருணாநிதின்னு சொல்ல மாட்டாப்புல, கலைஞர் அப்படின்னு சொல்லுவாப்புல. ஜெயலலிதா அம்மையார் இருக்காங்கல்ல, அவங்கள சொல்லையில் இவர் ஜெயலலிதா அப்படின்னு சொல்லுவாப்புல. 2 ஆண்டுகள்ல கலைஞர் ஜெயலலிதா இருவருடைய மறைவுக்கு பிறகு அந்த மாதிரி ஒரு திமுகவோட சொம்பு தான் இவர். ஏற்கனவே மத்திய நிதியமைச்சராக இருக்கிற மதிப்புக்குரிய நிர்மலா சீதாராமன் அவர்கள்ட்ட குதிரக்கமாக ஒரு கேள்வியை கேட்டு வசமாக சிக்கிட்டாப்ல. நிர்மலா சீதாராமன் வச்சு செஞ்சாங்க. ரைட் ஆஃப்னா என்னங்க, உங்களுக்கு என்ன புரியுது ரைட் ஆஃப்னா? ஏன்னா திமுக காரவங்களை பார்த்தா சமீபத்தில் உதயநிதியை கூட இவர் நேர்காணல் எடுத்தாருன்னு நினைக்கிறேன். அவர்கிட்ட நீங்க எதுகை மோனையா பேசுறீங்க. எதுகை மோனையில பேசுறது கலைஞர் மாதிரி தமிழ் அதுவே கொஞ்சம் புதுசுதான் திமுக மேடைகளுக்கு நினைக்கிறேன். உங்களுடைய பேச்சு எப்படி இருக்கு? மனசாட்சி உள்ளவன் உதயநிதியை பார்த்து நீங்க எதுகை மோனையில பேசுவீங்க அப்படின்னு யாராவது கேட்பாங்களா? யாராவது கேட்பாங்களா? அவர் துண்டுச்சீட்டை பார்த்தே தத்து தடுமாறி அவருடைய பேச்செல்லாம் பார்த்தீங்கன்னா மக்கள் பயங்கர காமெடியாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. புற்றுநோய் கட்டிகளுக்கு ஆனால் அவர்கிட்ட இப்படியெல்லாம் கேள்வி கேட்குறாரு. அதுவும் கிடுக்குப்புடி கேள்வி எப்படியெல்லாம் கேட்டிருக்காருன்னா, 8 கால் பூச்சிக்கு எத்தனை கால் இருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம், உங்கள் பேர் என்ன, நீங்கள் டீ குடிப்பீங்களா காஃபி குடிப்பீங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் பயங்கரமான சேட்டையை பண்ணி வச்சிருக்காப்புல இந்த கார்த்திகை செல்வன். தமிழக மக்கள் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக புரிஞ்சுக்கணும். தமிழகத்தில் இருக்க கொத்தடிமை மீடியாக்களில் எந்த செய்தியை போட்டாலும் அதுக்கு ஆப்போசிட்டாக நம்ம சிந்திச்சாலே போதும், அந்த செய்தி தான் உண்மையாக இருக்கும். அந்த மாதிரி பொய்யா சொல்லிட்டு தெரியுறாங்க. அறிவாலயத்தில் என்ன எழுதி கொடுக்குறாங்களோ அதுதான் அப்படி செய்தியாக படிச்சுட்டு இருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தான் பாவம்ப்பா, அவங்களுக்கு சிந்து நதி நீர்லாம் கொடுக்கணும்ப்பா, பாகிஸ்தானோட போரே வேணாம்ப்பா அப்படின்னு இந்த உள்ளூர் வானான்கள், உள்ளூரில் பாகிஸ்தான் விசுவாசிகள் இருக்கானுங்களே, அவனுங்களுக்குன்னே ஒரு செய்தி ஒன்று வந்திருக்கு. நேற்று நம்ம நாட்டு விமானம் ஸ்ரீநகருக்கு போயிருக்கு பயணிகளை ஏற்றிக்கிட்டு. அப்போ மோசமான வானிலை, ஆலங்கட்டி மழை பிரச்சனை, மோசமான வானிலை. பாகிஸ்தானை தொடர்பு கொண்டு பக்கத்தில் இருக்கிற அவங்களுடைய ஏர்போர்ட்டில் களம் இறக்கலாமா, தளத்தில் இறக்கலாமா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனால் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத பன்னிஸ்தான் அங்கே இறக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த செய்தியை இங்கே இருக்க இந்த பன்னிஸ்தானுக்கு ஆதரவாக பேசிட்டு இருக்காங்கல்ல இந்த கிறுக்கு பயிலுவா, அவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்கணும். பாகிஸ்தான் அப்படிங்கிற பன்னிஸ்தான் கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாத நாடு அப்படிங்கிறதுக்கு இதை விட வேற சான்றே தேவையே கிடையாது. இந்த பன்னிஸ்தானுக்கு பதிலடி கொடுக்கிற மாதிரி நம்முடைய இந்திய மக்கள் தங்களுடைய உணர்வுகளை வித்தியாசமாக வெளிப்படுத்திட்டு வராங்க. நேற்று கூட பார்த்தீங்கன்னா ஒரு நியூஸ் ஒன்று வந்துருந்துச்சு. ராஜஸ்தானில் ஸ்வீட் கடை நடத்துகிற ஒரு சகோதரர், என்னுடைய கடையில் இருக்கிற மைசூர் பாக்குக்கு இனிமே மைசூர் ஸ்ட்ரீ அப்படின்னு தான் சொல்லுவோம், பாக்கு அப்படின்னு நாங்கள் சொல்ல மாட்டோம் அப்படின்னு பாக்கு அப்படிங்கிற ப்ரொனவுன்சியேஷன்ல வர்ற எல்லா பேரையும் தட்டி தூக்கிட்டு ஸ்ரீ அப்படிங்கிற பேரை வச்சிருக்காரு. உண்மையிலேயே அந்த சகோதரரை வாழ்த்துறோம். ஏன்னா இந்த உள்ளூர்ல இருந்துகிட்டு இந்தியாவோட சாப்பாடை சாப்பிட்டுட்டு பாகிஸ்தானுக்கு விசுவாசமா பேசிட்டு இருக்கவங்களுக்கு மத்தியில இந்த மாதிரி சகோதரர்களோட தேசபக்தியை உண்மையிலேயே நம்ம மதிச்சு பாராட்டணும். அடுத்து பார்த்தீங்கன்னா மத்திய அரசாங்கம் இன்னைக்கு நீதிமன்றத்தில் ஒரு முக்கியமான தகவலை சொல்லியிருக்கு. தமிழக அரசாங்கம் வழக்கு தொடர்ந்தாங்கல்ல,
இது மாதிரி கல்விக்கு நிதி கொடுக்கல, உடனடியாக நிதி கொடுக்கறதுக்கு உத்தரவு போடணும் அப்படின்னு தமிழக அரசாங்கம் வழக்கு தொடர்ந்தாங்கல்ல, அதுக்கு மத்திய அரசாங்கம் ரொம்ப தெளிவாக சொல்லியிருக்காங்க. தமிழகத்துக்கு நாங்கள் ஏன் தெரியுமா நிதி கொடுக்கல, தேசிய கல்விக் கொள்கையை அவங்க ஏற்காததுனால அந்த கல்விக் கொள்கைக்கு அப்படின்னு உள்ள அந்த நிதியை நாங்கள் கொடுக்கல அப்படின்னு ரொம்ப கிளியராக சொல்லியிருக்காங்க. கல்விக்கான நிதி, மற்ற நிதி எல்லாமே கல்விக்கு உள்ள நிதியெல்லாம் வந்துட்டு இருக்கு. ஆனால் அமல்படுத்தாத ஒரு திட்டத்துக்கு எப்படியா நிதி கொடுப்போம் அப்படின்னு மத்திய அரசாங்கம் சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கக்கூடிய ஒரு விஷயங்க. திமுக காரங்க நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் மும்மொழி இருக்கலாம், அதுவும் ஸ்டாலின் அவர்களுடைய குடும்பம் நடத்துகிற பள்ளிக்கூடத்தில் கூட மும்மொழி இருக்கலாம், குறிப்பாக ஹிந்தி இருக்கலாம். ஆனால் சாமானிய ஏழை பாளையங்களுக்கு, சாதாரண விவசாய கூலியோட பசங்க படிக்கிற பள்ளிக்கூடத்தில் ஹிந்தியெல்லாம் தேவையில்லப்பா, மும்மொழியெல்லாம் தேவையில்லப்பா அப்படின்னு இந்த திமுக காரவங்க, இந்த திமுக அரசாங்கம் வஞ்சனை பண்ணிட்டு வராங்க. அதுக்கு மத்திய அரசாங்கம் சரியான பதிலடியை கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம சபாநாயகர் அப்பாவு இருக்கார்ல, நம்ம தான்ப்பா எல்லாருமே, நம்ம வந்து எப்படி சட்டப்பேரவையில் நம்ம எல்லாரையும் அப்படியே மிரட்டி உருட்டி வச்சிருக்கோம்ல, அதே மாதிரி மக்களையும் அதே துணியில் நம்ம பேசிடலாம் அப்படிங்கிற நினைப்பில் அவருடைய சட்டமன்ற தொகுதிக்கு போயிருக்காரு. அங்கே போய் நான் அந்த திட்டத்தை இந்த திட்டத்தை அமல்படுத்தலாம், இதை பண்ணலாம் அப்படின்னு கேட்டு அப்படியே திமுக எப்படி வாயிலே வடை சுடுவாங்களோ அது மாதிரி போய் வடை சுட்டிருக்காரு. உடனே அங்க கடுப்பான, உண்மையிலே திமுகவோட ஆதரவாளராக தான் இருப்பாரு, கடுப்பான அந்த சகோதரர் இதெல்லாம் கேட்டு கேட்டு புளிச்சு போச்சையா அப்படின்னு சரியான சாணியடியை கொடுக்குற மாதிரி ஒரு பதிலடியை கொடுத்திருக்காரு. கிலோமீட்டர் போகிறோம், வண்டி விட்டுல பைப் லைன் போகிறோம். அடுத்து பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஒரு புகைப்படத்தை போட்டார். அதை பார்த்தோன்னே எனக்கு குபீர்னு சிரிப்பு வந்துருச்சு. எந்த புகைப்படம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுதான் காட்டுறேன் பாருங்க. ஐயா வேந்தர் வந்து சென்டரில் நிற்கிறாரு, டூப்ளிகேட் வேந்தர். அடுத்து பார்த்தீங்கன்னா சோனியா பூந்தி ஒரு பக்கம், ராகுல் பூந்தி ஒரு பக்கம் நிற்கிறாங்க. இதை பார்த்தோன்னே எனக்கு ஏன் சிரிப்பு வந்துச்சு தெரியுமா? இந்த சோனியா பூந்தியும் ராகுல் பூந்தியையும் நேஷனல் ஹெரால்டு வழக்கு வாங்க வாங்க அப்படின்னு சிறைக்கு கூப்பிட்டு இருக்கு. கூடிய விரைவிலேயே சிறையில் வந்து இவங்களை ரெண்டு பேரும் சந்திப்பு இருக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா நம்ம வேந்தரை வந்து டாஸ்மாக் வழக்கு வாங்க வாங்க அப்படின்னு ரொம்ப செல்லமாக அழைச்சிட்டு இருக்கு. இவங்க மூணு பேரும் எந்த சிறையில் மீட் பண்ண போறாங்க அப்படிங்கிறது தான் ஒட்டுமொத்த இந்தியாவோட கேள்வியா மாறி இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா மகிழ்ச்சியான ஒரு செய்தி, நம்முடைய ராணுவ வீரர்கள் கொண்டாட்டத்தில் ஈடுபடுற ஒரு புகைப்படம் இன்னைக்கு வெளியே இருக்கு. 27 மாவோயிஸ்டுகளை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. 27 சீனாவோட அடிவருடிகளை பரலோகத்துக்கு அனுப்பி வச்சிருக்காங்க அப்படிங்கிற மகிழ்ச்சியான தகவல் வெளியே வந்துட்டு இருக்கு. ஆனால் இந்த மாவோயிஸ்டுகளை பரலோகத்துக்கு அனுப்பின உடனே இந்த சிபிஐஎம் உண்டியல் கம்யூனிஸ்ட் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு கோபம் வந்துருச்சு. என்ன தெரியுமா பதிவை போட்டிருக்காங்க? மாவோயிஸ்டுகள் 27 பேரை என்கவுண்டரில் போட்டு தள்ளினது பயங்கரமாக நாங்கள் கண்டிக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கண்டிச்சுட்டு போயா, நீ எதனாலும் பண்ணு, எங்களுக்கு பிரச்சனையே இல்லை அப்படிங்கிற மாதிரி மத்திய அரசாங்கம் ஸ்ட்ராங்கான முடிவு எடுத்திருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா பாகிஸ்தானோட இராணுவ செய்தி தொடர்பாளர் அந்த ஆளு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்கான். எங்கள் தண்ணீரை நீங்கள் தடுத்தால் உங்கள் மூச்சை அடைத்து விடுவோம் அப்படின்னு ராணுவம் மாதிரியே பேசியிருக்கான். பயங்கரவாதி மாதிரி பேசியிருக்கான். சிந்து நதி நீரை இந்தியா பிளாக் பண்ணி வச்சிருக்குல்ல, பாகிஸ்தானுக்கு பலத்த அடி. ஆனால் கீழே விழுந்தாலும் மீசல மண்ணோட்டாத மாதிரி இவங்களோட பில்டப்லாம் தாங்க முடியலை. இந்தியா தான் பரிதாபப்பட்டு விட்டுட்டு வந்திருக்காங்க. காலில் விழுந்து கெஞ்சாத குறைய கெஞ்சிருக்காங்க. ஆனால் இவங்களுடைய தெனாவுட்டு பேச்சை பார்த்தீங்களா, இவங்கெல்லாம் விடவே கூடாதுங்க. விட்டு சாத்துன்னு இவங்கெல்லாம் சாத்தணும், அப்போ தான் திருந்துவாங்க. ஏன்னா அந்த நாட்டில் மக்கள், இந்த ஜனநாயகம் இதெல்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் கிடையாது. இருக்கிற அத்தனை பேரும் அங்கே தீவிரவாதிகளாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் இவங்க பேச்சை பார்க்கையில நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஆளூர் ஷானவாஸ், இந்த விசிகாவோட எம்எல்ஏ, அவர் ஒரு புத்தகத்தை எழுதியிருக்கார் போல இருக்கு. அதோட பேர் என்ன தெரியுமா? பெரியாரே தமிழ் சமூகத்தின் வழிகாட்டி. என்னையா இது? தமிழ் சமூகம் ஈவே ராமசாமியை அப்படி ஏத்துக்குச்சா?
திமுகவில் இருக்கிற பாதி பேர் எனக்கு தெரிஞ்சு ஈவே ராமசாமியை பற்றி ஒன்றுமே அவங்களுக்கு தெரியாது. நான் என்ன கேட்குறேன் அப்படின்னா, ஷானவாஸ் இப்படி ஒரு தலைப்பை போட்டிருக்காப்புல, முதல்ல உங்கள் சமூகம் இருக்குல்ல, இஸ்லாமிய சமூகம், அந்த மக்கள்கிட்ட போய் கேளுங்க, ஈவே ராமசாமியை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா? ஈவே ராமசாமியோட கடவுள் மறுப்பு கொள்கை, கடவுள் மறுப்பு அப்படிங்கிறத விட கடவுள் வெறுப்பு கொள்கை இருக்குல்ல, அதை நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்களா அப்படின்னு உங்களுடைய சமுதாயத்திட்ட முதல்ல போய் கேளுங்க. அப்புறம் ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயத்தின் மீது உங்களுடைய திணிப்பை, இப்போ ஹிந்தி திணிப்பு, அந்த திணிப்பு, இந்த திணிப்புன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் திணிப்பு கிடையாது. ஈவே ராமசாமியை தமிழ் சமுதாயத்தோட அடையாளம் சொல்றீங்க பாருங்க, இதுதான் திணிப்பு. ஈவே ராமசாமியை தமிழ் சமூகம் காரி காரி துப்பிட்டு இருக்காங்க. ஏன்னா நம்முடைய தமிழர்களோட நூலை, நம்முடைய தமிழர்களோட தாய்மொழியை, நம்முடைய பண்பாடை கொச்சையா விமர்சனம் பண்ணதுதான் இந்த ஈவே ராமசாமியோட மிகப்பெரிய வேலையா இருந்திருக்கு. ஆனா இவங்க எப்படி திரும்ப பேசுவாங்க, ஈவே ராமசாமி இல்லைன்னா தமிழர்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஈவே ராமசாமி வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ் சமூகத்துக்கு அறிவே வந்துச்சு அப்படிங்கிற மாதிரிலாம் கிறுக்குத்தனமா கேணத்தனமா பேசிட்டு இருப்பாங்க. இந்த தகவல்களை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணுங்க. அடுத்து இன்னொரு விஷயத்தை உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறேன். நம்முடைய பாரத் ஃபர்ஸ்ட் சேனலுக்கு நீங்க பேராதரவை, மிகப்பெரிய ஆதரவை கொடுத்துட்டு வரீங்க. எல்லாருக்குமே நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். நம்முடைய சேனலுக்கு அடுத்த கட்ட வளர்ச்சிக்காக ஒரு கேமரா, இப்போ நம்ம மொபைலில் தான் ஷூட் பண்ணிட்டு இருக்கோம் அந்த வீடியோக்கள் எல்லாமே, ஒரு கேமரா, ஒரு சிஸ்டம் இதெல்லாம் வாங்கலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கோம். நீங்கள் அதுக்கு பங்களிப்பாக ஏதாவது உதவி பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே நம்பர், அக்கௌண்ட் நம்பர் எல்லாமே கொடுத்துருக்கேன். நன்றி. ஜெய்ஹிந்த். வந்தே மாதரம்.